ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி நாளே ஜிலேபி வந்து வாங்கி வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயமும் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. பேன் சூடானதுமே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுமே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடிசா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுமே 3 பச்சை மிளகாய் வந்து நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயம் கலர் மாறந்துமே 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இது கூட 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மீன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வந்து வாசனை போகிற அளவுக்கு வந்து மசாலா வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியை ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நார்மலான மீன் குழம்புக்கு வந்து நம்ம புளி தண்ணி சேர்க்கறத விட இந்த ஜிலேபி மீனுக்கு கொஞ்சம் புளி தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீன் குழம்பு கொதிச்சு வந்ததுமே மீனை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மீன் கூட மாங்காவும் சேர்த்து போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது கூட வந்து இட்லி, தோசை, களி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு